ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போடா போடி படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2012 நவம்பர் 13 ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் சிவன் அண்ட் மியூசிக் டைரக்டர் தரண்குமார். இந்த படத்துல சிலம்பரசன் அண்ட் வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. படத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவங்க வந்து லண்டன்ல சிலம்பரசன் வந்துட்டு அவருடைய மாமா வீட்டிலே தங்கி அவர் பாட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அனிமேஷன் டைரக்டர்னால இருப்பார். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே ஊர்ல வரலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய அத்தையோட இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய டான்ஸ் போட்டியில் உள்ள கலந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி ஒரு இதுலேயே வந்து அமைச்சுக்கணும் அப்படி உள்ளவங்க ஒரு கேரக்டர். கல்யாணம் காதல் அதுல எல்லாம் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ல வந்து மீட் பண்றாங்க. சிலம்பரசன், வரலட்சுமி. அப்ப மீட் பண்ணப்போ இவர் என்ன பண்றாருன்னா, போலியான காசுகள் நெறைய பர்ஸ்ல வச்சுட்டு, அந்த பொண்ண வந்துட்டு இது பண்றாரு. அதாவது நெறைய பப்புக்கு போடுற பொண்ணுங்க அந்த மாரினா, நெறைய பேருக்கு வந்துட்டு பணம் அதிகமா வச்சிருந்தா பழகுவாங்க அப்படின்ற மாரி இவரோட எண்ணத்துல வந்து இந்த மாரி இது பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தொடர்ந்து பேச பழக ஆரம்பிக்கையில 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சு கல்யாணமும் பண்ணிக்கிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்றதுல மட்டும்தான் விருப்பம் இருக்கும். ஆனா இவர் நினைக்கிறது என்னன்னா, பேசாம ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவ வந்து அதிகமாக டான்ஸ் ஆடினா போகமாட்டா. அவங்ககிட்ட போய் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுவார். அவங்க கூட பேரில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மோஜோ அப்படின்ற ஒரு டான்ஸர் தான். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஆடுறது வந்துட்டு சால்சா டான்ஸ். அதை வந்துட்டு மோஸ்ட்லி இப்படி நெருக்கமாக நின்று ஆடுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காததுனாலேயே ஒரு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி வந்து கன்சீவாக இருப்பாங்க. குழந்தையே பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்களோட லைஃப் வந்துட்டு. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு இந்த குழந்தைங்களுக்கான விளையாடக்கூடிய ஒரு இதுக்கு வந்து போயிருப்பாங்க. போயிட்டு நல்ல ஜாலியாக ஒரு பாட்டெலாம் வரும். நல்லாயிருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் லைஃப். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவங்க மாமா இருக்கார் இல்லையா, சிலம்பரசனோட மாமா வந்துட்டு, "நீ வந்து டான்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு வந்து இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி என்னுடைய மாப்பிள்ளை வந்து எப்படி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான் பார்த்தியா" அந்த மாதிரி சொன்னோன்னே வரலட்சுமிக்கு பயங்கர கோவம் வந்துடும். வந்துட்டு பிள்ளையை தூக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க. வீட்டை விட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சிலம்பரசன் ஓடிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா, இவங்க துரத்திக்கிட்டே வரவங்க பின்னாடி திரும்பிட்டே போனவங்க டக்குன்னு கார் வந்து அடிச்சதுல குழந்தை வந்து இதாயிரும். ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடும். அதில் 2 பேரும் பிரிஞ்சே இருப்பாங்க. குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தனியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலம்பரசன் போய் அந்த வரலட்சுமியோட அத்தைக்கிட்ட போயிட்டு, இவ வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் என்னோட லைஃப் நல்லா இருக்கும். நான் அவ கூட தான் சேர்ந்து வாழணும். இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி போய் பேசுவார். அவரோட சரின்னு கன்வின்ஸ் ஆகி வரலட்சுமி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் அவங்க வரும்போது சொல்லிடுவாங்க, "நான் வந்து கண்டிப்பாக போய் டான்ஸில் வந்து கலந்துக்க தான் செய்வேன். அதை பற்றி நீ எதுவுமே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துருவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு அவர் கூட ஆடுறது வைக்கிறது எல்லாமே வந்துட்டு இவர் திட்டுறது ஃபுல்லாக அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியாது. அப்போ மோஜி வந்து கோச்சிட்டு போயிடுவார். வேணாம் நான் அவங்க கூட ஆட மாட்டேன்ற மாதிரி போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் போய் அவரை போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனாலும் இவருக்கு வந்து கட்டுப்பாடு தன்னோட ஒய்ஃப் வந்து இப்படி இங்கெங்கெல்லாம் டச் பண்ணுறான்ற மாதிரி அடிச்சும் போட்டுருவார். அதில் பயங்கர கோவம் வந்துடும் வரலட்சுமிக்கு. கடைசியில் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி இது பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, வேற ஆம்பளை யாருமே நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீனே எனக்கு வந்து பேரிங்காக வந்து ஆடு, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்க வைப்பாங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சிலம்பரசன் அவருக்கு வந்துட்டு இந்த சால்சா வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வராது அந்த படத்தில். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜட்ஜஸ் வந்துட்டு நீ நல்லா தான் ஆடுறா, நான் உங்களோட பேர் வந்து சரியில்லை, அதனால நீ வந்து வேறு பேர் வச்சு ஆடினீன்னா நான் வந்து உன்னைய செலக்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் என்ன பண்ணுவார்னா, டப்பங்குத்து சாங் வந்து ஆடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. அங்கே உள்ள ஜட்ஜஸ் எல்லாருக்குமே டான்ஸ் ரொம்பவே பிடிச்சி போயிடுவாங்க 2 பேரும் ஆடுறது. அதில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அப்போ கேட்பாரு அவரு, "அதான் நம்ம ஜெயிச்சிட்டோமே, அப்புறம் எதுக்கு நீ சோகமாக இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இப்போ தான் ஃபஸ்ட்டு சுற்றில் வந்து ஜெயிச்சிருக்கோம், இன்னும் 14 சுற்றுகள் இருக்குது" அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்படியே ஷாக் ஆகி நிற்பார். அதோட படமும் முடிஞ்சிடும்.